ஆக்சுவலாக சீரக சம்பானாலே எனக்கு வந்து கொஞ்சம் இது வரும். ஏன்னா ஒரு சில கடை தவிர மற்ற கடைலாம் வந்து சூப்பராக இருக்காது. 2.5 years இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது கொஞ்சம் சில இஷ்யூஸ்னால அது ஒரு 2 monthsலேயே 2-3 monthsலேயே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதனால அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஒரு 1 year கேப் எடுத்துட்டு இதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளிக்கரணை வந்திருக்கோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்ல போனால் காமாட்சி ஹாஸ்பிட்டல் போகிற வழி. காமாட்சி ஹாஸ்பிட்டலே இன்னும் ரீச் ஆகலை. அதுக்கு முன்னாடியே ட்ரெண்ட்ஸுக்கு அப்படியே வெளியில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி கடை தான் வந்திருக்கும். இந்த பிரியாணி கடையோட பேர் பார்த்தீங்கன்னா குட்டி பாய் பிரியாணி, அதாவது மிட் நைட் பிரியாணின்னு சொல்லலாம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மிட் நைட் பிரியாணி தான். ஓகே, மிட் நைட் பிரியாணி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த கடையில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லகான் கோயிலில் வந்து பிரியாணி தந்துட்டுருக்காங்க. மேக்ஸிமம் மிட் நைட் பிரியாணி வந்து நம்ம நிறையவே பார்த்துருக்குறோம், நிறையவே பண்ணியிருக்கிறோம். ஆனால் எந்த இதுவுமே வந்து லகான் கோழி பிரியாணி வந்து எங்கேயுமே கொடுத்ததில்லை. அதுமாரி நைட்டில் சீரக சம்பா பிரியாணி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரு. பட் இந்த கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வீக்கெண்ட்ஸில் வந்து சீரக சம்பாவில் லகான் கோழி பிரியாணியும், வீக் டேஸில் வந்து பாஸ்மதியில் லகான் கோழி பிரியாணியும் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த லகான் கோழி பிரியாணி, ஸோ அந்த ஒரு கான்செப்ட் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வீடியோ பண்ண வந்திருக்கோம். இங்கே வேறு என்னென்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா, வெறும் சிக்கன் பிரியாணி மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் 60 வந்து சைட்ஸாக கொடுத்துருக்காங்க. வேறு எந்த அளவுக்கு பெருசாக இல்லை. லகான் கோழி பிரியாணி அதுதான் இங்கே வந்து ஸ்பெஷலு. இப்போ தான் ஸ்டார்ட் அப் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஷாப் தான் வந்திருக்கோம். நம்மளுமே வந்து லகான் கோழி பிரியாணி ஒரு வாட்டி 2 வாட்டி ஆச்சு சார்மி தான் நினைக்கிறேன். அங்கே ஒரு 2 கடை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மிட் நைட்டில் ட்ரை பண்ணதில்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு லகான் கோழி பிரியாணி ட்ரை பண்ணி. இப்போ நம்ம போய் லகான் கோழி பிரியாணி எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஷாப் நேம் சொல்லுங்கள், எப்போ ஆரம்பிச்சுங்க? ஷாப் வந்து நம்மளது ஸ்டார்ட் பண்ணது வந்து 2 years பிஃபோரே சோடி தேக்ஷா பிரியாணின்னு சொல்லிட்டு காப்பரில் குக் பண்ணுற கான்செப்ட். லகான் சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ஸ்பெஷல். ஸோ அப்படி தான் 2.5 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது கொஞ்சம் சில இஷ்யூஸ்னால அது ஒரு 2 monthsலேயே 2-3 கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதனால அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஒரு 1 year கேப் எடுத்துட்டு இதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ டைனிங் ஆல்ரெடி சோடி தேக்ஷா பிரியாணிக்கு இருக்குது. சீரக சம்பா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாஸ்மதி ரைஸ்லேயும் லகான் சிக்கன் ட்ரை பண்ணோம், நல்லா வந்துடுது. ஸோ அதை எப்படியும் கஸ்டமர்ஸ் கிட்டையும் கொண்டு சேர்க்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணது தான். லகான் ஐடியா எப்படி வந்துச்சு? லகான் சிக்கன் போடலாம் இல்லை, அதுதான் நம்ம முத பிரியாணின்னு ஸ்டார்ட் பண்ணதே காப்பரில் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா காப்பர் வந்து ஒரு நல்ல அதோட குக் பண்ணுற ப்ராசஸ் வந்து நியூட்ரிஷன்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அண்டு சூடு நல்லா தாங்கும், ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும்ன்றதுனா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகலாமேன்னு காப்பர் தேக்ஷா ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கு எந்த மீட்லாம் செட் ஆகுன்ற பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். நிறைய குக் பண்ணி பார்த்தோம். அதில் ப்ராய்லர் சிக்கன்ஸ்லாம் வந்து தாங்கவே இல்லை அந்த யூட்டென்சிலுக்கு. ஸோ பிஞ்சு போச்சு எல்லாமே. ஸோ அது மாதிரி நாட்டுக்கோழியுமே ட்ரை பண்ணோம், அதுவுமே பிஞ்சு போச்சு. அவ்வளோ ஹீட்டு வந்து அது எடுத்துக்க முடியல அந்த மீட். ஸோ மட்டன் போடும்போது மட்டன் வந்து எந்த ப்ராப்ளமே வரல. ஸோ அப்போ பார்க்கும்போது ஸோ மட்டனுக்கு ஈக்குவலாக இல்லை மட்டனுக்கும் அதிகமாக வேறு என்னெல்லாம் கேட்கும்போது எங்கள் செஃப் ரெஃபர் பண்ணது லகான் ட்ரை பண்ணி பாருங்கள். லகான் வந்து இட் வில் டேக் 1.5 hours டு குக். ஆக்சுவலி 1.5 மணி நேரம் ஆகும் அது குக் ஆகிறதுக்கு. ஈக்குவலி பீஃபை விட அதிகமாக வேகும். ஸோ அதனால் காப்பருக்கு என்ன மீட் செட் ஆகும் அதே மாதிரி ஃப்ளேவரும் எனக்கு ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருந்தது. அந்த ஃப்ளேவர் நான் சாப்பிடாத ஃப்ளேவராக இருந்தது. அதனால அது லகானில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அது அப்படியே பாஸ்மதியில் இப்போ ட்ரை பண்ணி குட்டி பாய் பிரியாணி. சிக்கன் மட்டும் தான் போயிருங்க? ஆமாம், இப்போது நம்ம இங்கே வெளியே நைட் பிரியாணிக்கு இப்போ சிக்கன் மட்டும்தான் போட்டுருக்கோம். மேபி இன் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்பிக்யூலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டர்ஸ் கொடுக்கலான்னு மட்டனும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லகானில் என்னென்ன பாஸ்மதி சீரக சம்பா என்ன மாதிரி இருக்குது? அதான் வீக்கெண்டில் மட்டும்தான் தேக்ஷா பிரியாணி இங்கே அவைலபிள் இருக்கும் வெளியே சீரக சம்பாவில். இல்லைன்னா டைனிங் மட்டும் தான். இது ப்ரொமோஷனல் ஆஃபருக்காக தான் வெளியே போட்டிருக்கோம் தேக்ஷா பிரியாணி. இல்லைன்னா டைனிங் உள்ள மட்டும்தான் அது அவைலபிள் இருக்கும். ஸோ இது வந்து வீக் எண்டில் உங்களுக்கு வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸ் அவைலபிள் இருக்கும் தேக்ஷா பிரியாணி. மீதி டைம்லலாம் உங்களுக்கு பாஸ்மதியில் லகான் சிக்கன் பிரியாணி எப்பயுமே இருக்கும். என்ன ப்ரைஸ்? 170 பிரியாணி வந்து 170. இல்லை கத்திரிக்காய் ரைத்தா எல்லாமே. சைட்ஸ் வேறு ஏதாவது இருக்கா? சைடு வந்து சிக்கன் ஃப்ரை கொடுக்குறோம். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு பார்பிக்யூ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹோம்மேட் நம்ம மசாலா யூஸ் பண்ணி. பிரியாணி லிமிட்டடா அன்லிமிட்டடா?
லிமிடெட் சார், லிமிடெட். வீட்டுக்கு இது பண்ணாம. குட்டி பாய் பிரியாணி பேர் வச்சிருக்கீங்க. குட்டி பாய் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸ்க்காக அது ஸ்டார்ட் பண்ணி அது கஸ்டமர்ஸ்க்கு நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு தேக்ஷா பிரியாணி குட்டி பாய் பிரியாணி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதுதான் தேக்ஷா பிரியாணின்றது வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ஸ்பெஷல். ஸோ காப்பரில் பண்ணுற சீரக சம்பா பிரியாணி. பாஸ்மதி ரைஸில் பண்ணுறது வந்து குட்டி பாய் பிரியாணி. குட்டி பாய் ஏன்னா பாயோட எனக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம்ல, நான் அந்த ப்ராசஸில் இருக்கும் போது எங்கள் கூட ட்ராவல் பண்ணி எங்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. லகானோட விஷயங்களும் அவர்கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவர்கிட்ட ப்ரொபோர்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி, ஆனால் அவர் குட்டி பையன் நாங்கள் கூப்பிடுவோம் செல்லம்மா. அதனால அவர் பேரே வச்சிடலாம், பாஸ்மதிக்கு பாய் பேரே வச்சிடலாம் அப்படின்றதுனால குட்டி பாய் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்க்கு வச்சுருக்கோம். கடை டைமிங் வந்து 8 o'clockலேருந்து ஆக்சுவலி 3 o'clock வரைக்கும் இருக்கும். பிரியாணி காலி ஆயிடுச்சு சப்போஸ் அப்படின்னா முன்னாடியே முடிஞ்சிடலாம். கால் பண்ணிட்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். சண்டே மட்டும் இருக்காது. சண்டே இங்க இருக்காது. பட் டைனிங்ல தேக்ஷா பிரியாணி உள்ள அவைலபிள் இருக்கு. அப்படியே இதுக்கு பின்னாடி இருக்கு. கூரை செட்டப்ல ட்ரெடிஷனலா கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கரெக்டா காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருந்து குரோம்பேட் போற வழியில ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்க்கு பக்கத்துல மேக்ஸ்க்கு ஆப்போசிட்ல. ஃபைனலாக வந்து நாங்களுமே இங்கே வந்து பிரியாணி வாங்கி வந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கே என்னென்ன பிரியாணி வாங்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வீக்கெண்டு. ஸோ வீக்கெண்டில் வந்து சீரக சம்பா டேக்ஷா பிரியாணி வரும். ஸோ நாங்கள் வீக்கெண்டில் வந்ததுனால இந்த சீரக சம்பா டேக்ஷா பிரியாணி வந்திருக்கு. நார்மல் பாஸ்மதியில் பிரியாணி, அதாவது ரெண்டுமே லகான் கோழி பிரியாணி தான். என்ன ஒன்று, வீக்கெண்ட் வந்தீங்கன்னா சீரக சம்பாலே லகான் கிடைக்கும், பாஸ்மதியில் மாதிரி கிடைக்கும். நம்ம இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம சீரக சம்பா ட்ரை பண்ணுவோம். லகான் கோழி சாப்பிட்டே ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. அதில் சீரக சம்பா ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணலாம். சீரக சம்பா ட்ரை பண்ணிடுவோம். ஆக்சுவலாக சீரக சம்பானாலே எனக்கு வந்து கொஞ்சம் இது வரும். ஏன்னா ஒரு சில கடை தவிர மற்ற கடைலாம் வந்து சூப்பராக இருக்காது. ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும். வாவ், நல்ல சீரக சம்பா ஃப்ளேவர் தெரிஞ்சுப்பா. அதில் பீஸு, அதாவது லகான் கோழினா இப்படி தான் இருக்கும். நம்ம நார்மல் கோழி மாதிரி கிடையாது. லகான் கோழினா கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்படி தான் இருக்கும். அதாவது நாட்டுக்கோழி மாதிரி. நாட்டுக்கோழி கிடையாது, நாட்டுக்கோழி மாதிரி. பீஸ் கூட நல்லா வெந்திருக்கு. அப்படியே இந்த ரைத்தாவோட கொஞ்சம் அடிச்சு பார்க்கலாம். அப்படி இது பா, சீரக சம்பா அட்டகாசமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீரக சம்பா நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் நான் பாஸ்மதி சாப்பிட்டு சொல்கிறேன். சீரக சம்பா சூப்பராக இருக்குது. ஆஃபர், அதாவது காம்போ மாதிரி 200 rupees சீரக சம்பா காம்போ 65ஓட வந்துடும். இந்த காம்போ வந்து 200 rupees. நெக்ஸ்ட் நம்ம பாஸ்மதி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம பாஸ்மதி வந்துருக்கோம். ஆக்சுவலாக பாஸ்மதி ரைஸ்ன்றது நம்ம எப்பயுமே சாப்பிட்றது தான். பிரியாணினாலே மேக்ஸிமம் வந்து பாஸ்மதி தான் கிடைக்கும். சென்னையில் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து சீரக சம்பா கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இந்த சீரக சம்பாலையும் லக்கானு, பாஸ்மதிலையும் லக்கானு. நம்ம சீரக சம்பாலாம் அந்த ஃப்ளேவர். ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும். சீரியஸாக அந்த கறியோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்க. இந்த பீஸு லகான் கோழி பீஸு கடிச்சு வைக்கலாம். பீஸ் எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு. ஆக்சுவலாக நார்மல் கோழி மாதிரி லகான் கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வேக விடணும், இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து நல்லா சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது இது என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கடலை பண்ணுறாங்களாம். நார்மல் இந்த லோக்கல் நிறைய பேர் கூட இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மரச்செக்கு அந்த கடலை எண்ணெயில் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சாலிடாக 100% ரெண்டுமே டேஸ்ட் வந்து டிஃபராக தெரியுது. ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 65 கொஞ்சம் வந்து 65 நார்மலாக டீசெண்டாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீரக சம்பா டேக்ஷா பிரியாணி வந்து வீக்கெண்டில் மட்டும் தான் கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கடலை எண்ணெய், அந்த மரச்சுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் ஒரிஜினல் எண்ணெயில் அந்த எண்ணெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு சீரக சம்பா ஃப்ளேவர் வந்து அதில் நல்லாவே தெரிஞ்சு சாப்பிட்றதுக்குமே அந்த கறியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றது வந்து சூப்பராக இருக்குங்க. அதாவது மிட் நைட் பிரியாணி லகான் கோழியில் ஒரு சூப்பரான பிரியாணி. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் அதில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துக்கு எப்படின்னு சொல்லுங்கள். நம்ம எப்படி சொல்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.